ஓம் சக்தி தாயே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 25வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். கற்பனையில் வாழும் மனிதர்கள், சந்திரமேட்டு ரேகைகள் சிறப்பு விளக்கம், இதான் தலைப்பு. இப்போ நம்ம சந்திரன்னாவே மனம், நீர், பிரயாணம், கற்பனை, தற்கொலை எண்ணம், மனம் அதிகமான தற்கொலை எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சந்திரமேட்டு ரேகைகளுடைய பலன்களை விரிவாக பார்த்தால் மிகவும் எளிமையாக உங்களுக்கு புரியும். கையை பார்த்தவுடன், ஒரு கையை பார்க்குறேன் சார், பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன, இது ஒரு 30 வயசு நபர் வரார், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கார், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், மூன்றையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய, நீங்களே புரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு வரேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ சந்திரன் வீடுனாவே புதன் வீட்டுக்கு நேர ஆப்போசிட்டு, சுக்கிர வீட்டுக்கு ஆப்போசிட். இதான், அதாவது இந்த கங்கண ரேகை வருது இல்லையா, இதுக்கு கீழே வர்றது இந்த சுக்கிர வீட்டுக்கும் ஆப்போசிட்டு, புதன் வீட்டுக்கும் ஆப்போசிட்டு, செவ்வாய் வீட்டுக்கு கீழே. இங்கே இது கேது வீடு, இந்த இடத்துல இது சந்திர வீடு. சந்திரன்னாவே மனம், நல்லா புரிஞ்சுங்க. சந்திரன்னா மனம், மனதை குறிக்கக்கூடியவர். மனதில் எழக்கூடிய கற்பனைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்டக்கூடியவர் சந்திரமேடு. அதே மாதிரி பிரயாணத்தை குறிக்கக்கூடியது. வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, இல்லை வெளிநாட்டில் வாழ்க்கை வாழலாமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சந்திரமேட்டை வச்சு தான் முடிவு பண்ணுறது. அதே மாதிரி தண்ணியினால், நீரினால் செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாமே சந்திரமேட்டை பார்த்து தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி நீர் மூலமாக, அதாவது நீர் மார்க்கமாக வெளிநாடு வெளியூர் சென்று உலக புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த சந்திரமேட்டிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணம்னாவே மோஸ்ட்லி தண்ணியில மூழ்கி சாகிறது, தண்ணியில மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிறது. அதே மாதிரி குடிக்கிறது, குடியில மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிறது. அதே மாதிரி இது தற்கொலை எண்ணம், மனசுல தான் தற்கொலை எண்ணங்கள் தூண்டும். அது ஏன், எப்படி, என்ன, எதுங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை இப்போ குரு மேட்டுக்கு போகுது சார். இப்படி குரு மேட்டுக்கு போயிடுச்சு. மிகவும் சிறப்பான அமைப்பு. சந்திரன்ல இருந்து குரு மேட்டுக்கு போச்சுன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்ல நல்ல ஒரு பெரிய பெருத்த கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. பிசினஸ்ல வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. இது பிரயாண ரேகை. பிரயாணமாகி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ சனி மேட்டுக்கு போகுது சார். இந்த ரேகை சனி மேட்டுக்கு போகுது. விதி ரேகை சனி மேட்டுக்கு போனால் அது விதி ரேகை ஆயிரும். அப்போ சந்திரன் சனி மேட்டுக்கு போச்சுன்னா தனியாக முடிவெடுக்கக்கூடிய, பெற்றோர்கள் உதவி இல்லாமல் பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமே அவங்களுடைய சுய முயற்சி, அதாவது ஒரு 15-20 வயசு ஆனோடனே பெற்றோர்களின் உதவியை நாடாமல் தன் முயற்சியினால் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள். நல்ல சிறந்த அறிவாளி, நல்ல கற்பனை வளம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனா சந்திரன்ல இருந்து சனி மேட்டுக்கு ரேகை போச்சுன்னா பிசினஸ் பண்ணா தோல்வி ஆயிடும். வெளியூர், வெளிநாடு போய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல போனோம்னா தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல பிளஸும் உண்டு, மைனஸ் உண்டு. பிளஸ்னா என்ன சார்? காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. சந்திரன்ல இருந்து சனிக்கு ரேகை போச்சுன்னா காதல் திருமணம், கலப்பு திருமணம், நான் சொல்றது 2 கையிலும் இருந்துன்னா 100% உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு கையில் இருந்ததுன்னா 50% தான் பலன் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 2 கையில் இருந்ததுன்னா கன்ஃபார்ம். நான் சொல்றது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ 2 கையிலையுமே சந்திரமேட்டு குரு மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய, கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார். உங்க கையை பாருங்க, பார்த்து முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி சனி மேட்டுக்கு 2 கையிலையும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா மனைவி தான் உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவார். அவர் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வரும். படிப்படியா உயரத்துக்கு வரும். நீங்கள் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்கு நீங்களும் அவரும் சேர்ந்து வாழ்வில் நல்ல உச்சத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கலப்பு திருமணம், காதல் திருமணம், வீட்டை எதிர்த்துக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு.
மிக பெரும் வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு திருமணமான பிறகு. இப்ப இங்கிருந்து சந்திரன்ல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு, அது சூரிய ரேகை ஆயிடும். சந்திரன் இருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுனாக்க மக்கள் மூலமாக, மக்களால் இவர்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. திரைத்துறையில் வாழ்பவர்களுக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கு மக்கள் தான் படம் பார்க்குறாங்க, அது மாதிரி பார்த்தா வாழ்க்கையில் முன் வருது. அரசியல் நிபுணர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மாதிரி வியாபாரிகளுக்கு ஒரு சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, மக்கள் தான் அந்த பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் மூலமாக, மக்களை மூலதனமாக வைத்து அவங்க தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க இந்த சூரிய ரேகை சந்திரமேட்டிலிருந்து போச்சுன்னா. சந்திரமேட்டிலிருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. மிகவும் சிறந்த வியாபாரியாக இருப்பார், வியாபாரியாக இருந்து பொருளீட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இது பிரயாணம் மூலமாக. இது எல்லாமே முழுக்க முழுக்க பிரயாணம். இந்த பிரயாணம் மூலமா வந்ததுன்னா இந்த மாதிரி வரும். இப்ப இந்த ஆயுள் ரேகை எடுத்துப்போம். ஆயுள் ரேகை என்ன பண்ணும் சார், நேராக வந்து இப்படி சந்திரமேட்டில் முடியும், இல்லை இன்னும் கொஞ்சம் இப்படி கூட முடியும், இப்படி கூட வரலாம், இப்படி கூட சந்திரமேட்டில் வரலாம். இந்த ஆயுள் ரேகை அவ்வளோதான் வரணும். ஒரு சில பேருக்கு இப்படி வரும், ஒரு சில பேருக்கு இப்படி மடங்கி போகும். அது ஒவ்வொருத்தருக்கும் கர்மாவின் அடிப்படையில் இந்த ரேகை, ஆயுள் ரேகை, எல்லா ரேகையுமே கர்மாவின் அடிப்படையில் உற்பத்தி ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ இந்த ஆயுள் ரேகைகள் அது சந்திரமேட்டிலேயே முடிஞ்சதுன்னா அவங்க வெளிநாடு போய் அங்கேயே தங்கிடுவாங்க. வெளிநாட்டில் மிகப்பெரிய லெவலில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிறந்த ஒரு இடம், வளர்ந்து அவங்க வாழ்க்கை முடிக்கிற இடம் வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆயுள் ரேகையை போச்சுன்னா சந்திரமேட்டுக்கு. இப்போ ஆயுள் ரேகையை எடுத்துருவோம் சார். அதுக்கு அடுத்து நம்ம புத்தி ரேகை. புத்தி ரேகை வர்றது இப்படி வரணும், இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சு இப்படி வரணும்னு வச்சுங்களேன். இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, இந்த புத்தி ரேகையே வளைஞ்சு இப்படி சந்திரமேட்டுக்கு வந்துருச்சு சார். அப்போ ரெண்டு கையிலையும் கண்டிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனநோய் இருப்பதற்கு வாய்ப்பு 100% உண்டு. 10% ஏன் சார் இல்லை? இப்போ இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வந்ததுன்னா 10% அவர்கள் கற்பனையில் வாழ்பவர்களாக இருப்பார். அது கற்பனை சார்ந்த துறையில் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள். இசை அமைப்பாளர்கள், பாட்டு பாடுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சந்திரமேட்டு ரேகை வந்தாலே சந்திரன் நீர், ஒன்று நீரில் மூழ்கி மரணம் அடைவதற்கு, தற்கொலை செய்வதற்கு வாய்ப்புண்டு. கற்பனை அதிகமாகி நிறைய பேர் பாட்டு எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, சரக்கு போட்டு தான் பாட்டு எழுதுவாங்க. நிறைய பேர், நான் சொல்கிறேன் எல்லாரும் கிடையாது, நிறைய பேர் பாட்டு எழுதுறது. அதாவது கற்பனை அதிகமாக தூண்டணும்னா தண்ணியினால் சரக்கு உள்ளே போச்சுன்னா கற்பனை வரும். கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில் ஈடுபடுறவங்க சரக்கு போட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஏன்னா அந்த புத்தி ரேகையிலே அது சந்திரன் பக்கம் வர்றதுனால. ஆனால் 90% மனநோய் வரும். அந்த கற்பனை சார்ந்த துறையில் 10% வெற்றி அடையும். மிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு கையிலும் சந்திரமேட்டுக்கு ரேகை வந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு மனநோய் இருக்கும். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சந்திரமேட்டுக்கே ரேகை இந்த ரேகை நுனியில் சந்திரமேட்டில் ஒரு வெட்டுக்குறியோ இல்லை ஸ்டார் குறியோ முக்கோண குறியோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. அந்த குறிகள் காணும் வயதில் சந்திரமேட்டுக்கு ரெண்டு கையும் வந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக நீரில் மூழ்கி மரணம் அடைவார்கள். இதுக்கு 100% நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கையும் இப்படி சந்திரமேட்டில் இது மாதிரி ஸ்டாரோ இல்லை பெருகல் குறியோ முடிந்தா நீரில் மூழ்கி மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், பார்த்துருங்க. இந்த புத்தி ரேகை, ஆயுள் ரேகை வந்ததுன்னா வெளிநாடு வெளியூர்லேயே தங்கியிருப்பாங்க. புத்தி ரேகை வந்ததுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை பார்த்துக்கணும். இப்போ அதுக்கடுத்து இறுதி ரேகை. இறுதி ரேகை இப்படி நேரம் அப்படி குருமேட்டுக்கு போகாமல் நேரம் அப்படி வளைஞ்சு இப்படி சந்திரமேட்டுக்கு ஒரு சில பேர் போகும், அதெல்லாம் ரேர் அமைப்பு. இப்படி சந்திரமேட்டுக்கு இறுதி ரேகை வந்துருச்சு. அப்படிங்கும் போது மனநோய் கண்டிப்பாக கன்ஃபார்ம் மனநோய். இப்போ எதனால் மனநோய் வரும்? இப்போ இருதயம்னா காதலை குறிக்கக்கூடியது. இப்போ இருதய ரேகை இப்படியே நேரம் வளைஞ்சு சந்திரமேட்டுக்கு இந்த புத்தி ரேகையும் இப்படி வந்துருச்சு சார். சந்திரமேட்டுக்கு புத்தி ரேகையும் வந்துருச்சு, இருதய ரேகையும் வந்துருச்சு. அப்படின்னா காதலினால் தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இருதய ரேகை சந்திரமேட்டுக்கு இப்படி வளைஞ்சு வந்தப்பறம் போற இருதய ரேகை அப்படி வளைஞ்சு இந்த புத்தி ரேகையும் வளைந்து வைத்தால் தற்கொலை செய்து கொள்வார்கள். காதல் தோல்வியினால் காதலித்து தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி ரேகையும் சந்திரன் பக்கம் வரும், இறுதி ரேகையும் சந்திரன் பக்கம்.
இந்த மாதிரி வந்ததுன்னா காதலித்து தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ரேகை வந்ததுன்னா இதெல்லாம் அவேர்னஸ் தான். இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? புத்தி ரேகையோ இறுதி ரேகையோ சந்திரமேடு பக்கம் வந்ததுன்னா நீங்கள் நல்வழிக்கு திரும்ப வேண்டும். எப்படி திரும்பணும்? நல்ல பெரியவங்களை பார்த்து அறிவுரையை கேட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு திருந்தினால் திருந்த முடியும். ஒரு சில பேருக்கு திருந்த முடியாது, பிரச்சனை வரும். கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம், புத்தி ரேகையை பார்த்துட்டோம், இறுதி ரேகையை பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இந்த மேட்டிலிருந்து எங்கெங்க போனாலும் என்ன பலன்னு பார்த்துட்டோம். இப்போ சுக்கர மேட்டுல இருந்து சந்திர மேட்டுக்கு வருது சார். சுக்கர மேட்டிலிருந்து சந்திர மேட்டுக்கு ரேகை வந்தாலோ, இங்கிருந்து சந்திர மேட்டிலிருந்து சுக்கர மேட்டு போனாலும், சுக்கர மேட்டு சந்திர மேட்டு வந்தாலோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆயுள் ரேகையை விட்டுவிடும். கண்டிப்பாக மரணம். நீங்க எழுதி வச்சுங்க, பாருங்க, பார்த்துட்டு நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால சார் இது மாதிரி தற்கொலை என்ன வரும்? ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, போதை, மது, மாது, சூதாடி தோத்து போறாங்களே, அதே மாதிரி போதை வஸ்து, கஞ்சா, பிரபு சுகர், இந்த மாதிரி போதை வஸ்துனால ஒரு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையாகி, இந்த சந்திரன் வந்து சுக்கரன் வந்து மாதுவுக்கு அடிமையாகி, சந்திரன் வந்து ஆசை, சுக்கரன் வந்து ஆசை, சந்திரன் வந்து மனம். அப்போ மனதில் ஆசை எழுவது எதனால? ஒன்றும் பணத்திற்காக வேண்டி, இல்லைன்னா காதலுக்காக வேண்டி, ஆசை வந்து போதைக்காக வேண்டி விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு மனதில் எழக்கூடிய ஆசைகளினால் உங்களுக்கு இந்த வயதில் அடிமையாகி மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கை பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ சந்திர மேடுனாவே, சந்திரன்னா மனம், நீரினால் செய்யக்கூடியது. மனம் எப்படி இருக்கிறது? அளவுக்கு அதிகமாக சந்திரமேடு இருந்தாவே கல்யாணத்தை லேட் பண்ணுவாங்க சார். மறதி வரும் சார். மறதி, ஒரு வேலையை செஞ்சிட்டோமா இல்லையா, மறதி வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி பிரயாணம், டூரிஸ்ட் இது கைடு டூரிஸ்ட் வண்டி ஓட்டுறவங்க, ஒரு இடத்துல நிற்காம பல இடத்துல போய் வேலை செய்கிறாங்கல்ல, பல இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க, தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த சந்திரமேடு நல்லா இருக்கும். சந்திரமேட்டுக்கு ரேகை வரும். சரிங்களா? இதே மாதிரி தான் ஆயுள் ரேகையை பார்க்கணும், புத்தி ரேகையை பார்க்கணும், இறுதி ரேகையை பார்க்கணும். அதே மாதிரி இந்த விதி ரேகை சந்திரமேட்டிலிருந்து இருந்ததுன்னா அவர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு 50 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. குறைஞ்சது 30 வயசு திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க இவங்க தான். சரிங்களா? இப்ப சூரிய ரேகை சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா மக்களுடைய செல்வாக்கு, மக்கள் மூலமா தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரும். சந்திரனாவே மனம், மனதில் எழக்கூடிய கற்பனை, மனதில் இருந்து நம்ம பிரயாணம் பண்ணணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, தற்கொலை எண்ணங்கள் வருவது, இது மாதிரிலாம் மனசுல எழக்கூடிய எண்ணங்கள், மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அந்த இடத்துல வந்து என்ன ரேகை போகுது, எங்க போகுது, உங்க கையில நான் சொல்றதுன்னா இதெல்லாம் பொதுவான பலன். சந்திரமேடு நல்லா இருக்கா பாருங்க, பள்ளமா இருக்கா பாருங்க, மேடா இருக்கா பாருங்க, நல்லா உப்பி இருக்கா பாருங்க. அளவுக்கு அதிகமாக உப்பி இருந்தால் கல்யாணத்தை லேட் பண்ணுவாங்க. அதாவது மனசு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மனம் கற்பனையில் மிதக்குதுன்னு அர்த்தம். சந்திரமேடு அதிகமாக இருந்து புத்திரேயும் சந்திரன் பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, புத்திரேயும் சந்திரன் பக்கம் வந்துருச்சுன்னா கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். நம்ம அப்படி பண்ணிடலாம். நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத விட்டுட்டு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, 10 கோடிக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கற்பனையில் வாழக்கூடிய நபராக இருப்பார்கள். இந்த புத்திரை சடங்கு வந்ததுன்னா கதை, கவிதை, கட்டுரை சார்ந்த துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, நம்ம மனசு எப்படி இருக்கு, பிரயாணம் பண்ணுவோம், வெளிநாட்டில் போகலாமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்னங்கிறத டீட்டெயிலாக தற்கொலை பண்ணிக்க முடியுமா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எண்ணம் வருமா, இல்லை நம்ம நல்லா இருப்போமா அப்படிங்கிறத வச்சு நீரில் மூழ்கி மரணமடைவர்களுக்கும் இந்த சந்திரமேட்டை பார்க்கணும். சரிங்களா? உங்கள் கையை பாருங்கள். உங்களுடைய கற்பனை எவ்வாறு இருக்கிறது, கற்பனையில் வாழக்கூடிய மனிதர்களா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மனிதராக சந்திரமேட்டை பார்த்து சந்திரமேட்டில் இருக்க ரேகையை வச்சு நம்ம முடிவு பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நல்லதாக இருந்ததுன்னா கடைபிடிக்கலாம், தவறுதலாக இருந்தால் பெரியவர்களின் ஒரு அறிவுரையை கேட்டு வாழ்வில் திருந்தி நடந்தால் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து சந்திரமேட்டுக்கு விதிரேகை வரும், மனநலம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் நீங்கள் மனநல மருத்துவரை பார்த்து நீங்கள் நல்வழிக்கு திரும்புங்கள் என்று நானே கூறியிருக்கிறேன். உங்கள் கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன்.